இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 31 அதிகாரம் 1 என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்கிறாரு. உம்மை நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் இந்த உலகத்தில் யாரையுமே நம்பலை. ஏன்னா அவருக்கு அம்மா அப்பா சகோதரர்கள் யாருமே அவரிடத்துல எந்த பாசமும் காட்டலை. அதற்கு மாறாக அவங்களுக்கு சத்துருக்களாக தான் இருந்தாங்க. அதனால் அவர் சொல்கிறார், நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு கர்த்தரிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறார். பிறகு சொல்கிறார், ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஒரு காலம்னா எப்போவுமே நான் வெட்கம் அடைஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, நான் உங்களை தானே நம்பியிருக்கிறேன் அப்படின்னு கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தரை நம்பியிருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவனை செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்களை பார்க்குறோம். தாவீது கூட கர்த்தரை நம்பினதுனால அவர் என்ன செஞ்சார், வெட்கம் அடையாமல் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரை நம்பியிருக்கிறோம், எதை நம்பியிருக்கிறோம்? நீங்கள் எகிப்தில் உள்ள குதிரைகளை நம்பியே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்பார். நாம் நம்முடைய பலத்தையோ இல்லை நம்முடைய பணத்தையோ நம்முடைய திறமையோ நம்முடைய சொந்தக்காரர்களுடைய கவனிப்பு இருக்குது, நமக்கு நம்ம உற்றார்வினர் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம கணவர் இருக்கார், நம்ம மனைவி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யாரையுமே இந்த உலகத்தில் நம்ப முடியாது. முதலாவது நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே வைக்கணும். அதுக்கு பிறகு தான் மற்றதை நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கும்போது அவர் நம்மை வழி நடத்துகிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறார். இல்லை கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தார், ஈசாக்கு கர்த்தரை தேடினார், யாக்கோபு கர்த்தரை நம்பியிருந்தார், யோசேப்பு கர்த்தரை நம்பியிருந்தார், எஸ்தர் கர்த்தரை நம்பியிருந்தாங்க, எத்தனை பேர், யோபு, எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை பலவிதமாக சொன்னாலும் கூட அவர் தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேலே வச்சார். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி தாவீது பாடுவார். அது மாதிரி நம்பினதுனால கர்த்தர் அவர் என்ன செய்கிறார், விடுவிக்கிறாங்க, நிறைய காரியங்களை விடுவிக்கிறார் நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டிலும் கூட நிறைய கர்த்தரை நம்பினவங்களாம் ஆசீர்வாதம் பெற்றாங்க. கர்த்தரை நம்புகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறவர் நல்லோருமா இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் கர்த்தரை மேலே என்ன செய்யணும், வைக்கிறோம். உண்மை நம்பியிருக்கிறேன் நாம் சொல்ல முடியுமா? கர்த்தாவே நான் உண்மைத்தான் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி நம்ம நம்பி இருக்கும்போது ஒரு காலம் வெட்க முடியாது. ஒரு காலம் எந்த நேரமும் அவர் நம்மை வெட்கமடையாமல் பாதுகாப்பார். நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப காலிலேருந்து யோசிச்சு பாருங்கள். அவரை நம்பினாலும் நமக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? அவர் நம்பினதுனால நமக்கு ஏதாவது எந்த இடத்துல வெட்கப்பட்டோமா? இல்லையே. அவர் நம்மை அவ்வளவாக நடத்தினாரே, யாரும்னாலும் வெட்கப்படாமல் நடத்தினாரே. அடுத்த நிமிஷத்துக்கு என்ன செய்வோம் என்று தவித்த வேளையில் உடனே ஓடி உதவி செய்தவர், கடைசி நேரத்திலும் கடாட்சிக்கும் கத்துறவர். நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளில் யோசித்து பாருங்கள். எத்தனை நேரங்களில் அடுத்த வேளைக்கு நம்ம என்ன செய்ய திக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறோமே அப்படின்னு இருக்கும்போது கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார், நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறார். ஒத்தாசை அனுப்பி நம்மளை விடுவிக்கிறார், அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிறார், அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்கிறார். நாம் நம்புவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார், நம்மை வெட்கமடைய செய்யவே விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் இதுவரைக்கும் ஏதாவது வெட்கம் அடைஞ்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல நம்மை கைதூக்கி எடுத்த தகப்பன் நம்மோடு இன்றைக்கு ஜீவிக்கிறார். நாமும் சொல்ல முடியுமா, கர்த்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று சொல்லி தாவீது சொன்னது போல் நானும் சொல்கிறேன்ப்பா, நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன். நான் ஒரு காலம் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் யாருடைய மத்தியிலும் நான் வெட்கமடையாமல் என்னை நீங்கள் இதுவரைக்கும் பாதுகாத்தீங்களே, அதே போல் இன்னும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆமேன். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது வெட்கப்பட்டு போயிடுவோமோன்னு நினைக்கும் போது கர்த்தர் வார்த்தைகளினால் தேய்ச்சி கரங்களினால் தூக்கி அவருடைய ஒத்தாசையினால் எங்களை விடுவித்து எங்களை வழி நடத்தினார். இதுவரைக்கும் வெட்கப்படுத்தலை. அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை தான் நிறைவேற்றியிருக்கார். யாரெல்லாம் அவரை நம்புகிறாங்களோ அவ்வளோ பேருக்கும் அவர் நன்மை செய்கிறவர், நல்லவர், ஒத்தாசை பண்ணுகிறவர், விடுவிக்கிறவர், வெட்கப்படாமல் நடத்துகிறவர். நாம் அவரை நம்புவோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நம்பியிருப்பேன் உம்மையே நம்பியிருப்பேன்.
இருப்பேன். ஆமேனப்பா. நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிற எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலும் எப்படிப்பட்ட காரியங்களிலும் வெட்கப்படுத்தாமல் எங்களை நடத்துனீங்க, இன்னமும் நடத்த போகிறீங்க. எங்களை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எங்களை கருத்தை பிடிச்சி நடத்துங்க, நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நடத்த